ஸோ கைஸ் சஃபாரி தொடங்கியாச்சு. இப்போ நம்ம டுவர்ட்ஸ் மைசூர் போகிற ரோடு தான். இங்கே யானை நின்றுட்டுருக்கு பாருங்க. ஸோ என்ட்ரன்ஸில் யானை நின்றுட்டுருக்கு. ஸோ இது வந்துட்டு மைசூர் ரோடு. நம்ம இதில் போயிட்டு தான் ரைட் எடுப்போம் முன்னாடி. ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு முதுமலைனா என்னங்க, முதுன்னா வந்துட்டு ஆக்சுவலி ஓல்டு அப்படின்னு அர்த்தம், மலைனா வந்துட்டு மலைக்காடுகள். ஸோ முதுமலை அப்படின்ற பேருக்கு அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பழங்காலத்திலேருந்து இருக்கக்கூடிய காடுகள். இங்கே வசிக்கிற ட்ரைபல்ஸ் எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே வந்துட்டு ஃபாரஸ்ட்டு செக்யூரிட்டி கார்டாக வேலை பார்ப்பாங்க. ஆக்சுவலி இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 688 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஃபாரஸ்ட்டு, டென்ஸான ஃபாரஸ்ட் இது. அண்டு இங்கே வந்துட்டு 3 ஸ்டேட்டு வந்துட்டு மிக்ஸ் ஆகுதுங்க, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு பார்டர். நம்ம இப்போ சஃபாரி பண்ணுறது தமிழ்நாடு பார்டரில் இருக்கக்கூடிய முதுமலையில் தான் சஃபாரி பண்ண போகலாம். சஃபாரி பண்ண போகிற இடத்துல இருந்து மயூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் இருக்குது. இது உங்கள் எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல. இவங்க கூட்டிகிட்டு போக மாட்டாங்க ஆக்சுவலி சஃபாரியில். நான் அது முடிஞ்ச டீட்டெயில் உங்களுக்கு எதனா ஃபோட்டோஸ் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா வே டு கோ அப்படின்னு சொல்லிட்டு மாதவன் அப்படின்றவர் வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காரு ஊட்டியோட இந்த சஃபாரி. அதில் அங்கெல்லாம் போயிருக்காரு. நீங்கள் அதை வேணால் ரெஃபர் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு வந்து நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 55 வகையான ஸ்பைசஸ் ஐட்டம்ஸு, 50 வகையான மீன் இனங்கள், சுமார் ஏகப்பட்ட தாவர இடங்கள்லாம் வந்துட்டு இங்கே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 777 பறவை வகைகள் வந்துட்டு இங்கே இருக்குது. ஸோ இந்த சஃபாரி வந்துட்டு அனிமல்ஸ் பார்க்குறது முழுக்க நம்ம லக்கில் மட்டும்தான் இருக்கும். சஃபாரி பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு டைமிங்ஸு ஒன்று மார்னிங் வாங்க, இல்லைனா ஈவினிங் 4 o'clock 5 o'clock லாஸ்ட்டு சஃபாரிக்கு வாங்க. அதுதான் வந்துட்டு உங்களுக்கு பெஸ்ட்டு. ஸோ இப்போ நம்ம சஃபாரி தொடங்கிடுச்சு. எந்த அளவுக்கு அனிமல்ஸை பார்ப்போன்னு தெரியாது. ஸோ எந்த அனிமல்ஸை பார்க்கறனோ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன், ஓகேங்களா? ஸோ மற்றபடி ஜர்னி கண்டினியூ பண்ணலாம் வாங்க. ஸோ இந்த சம்மர்லேயும் காடு பாருங்கள் எவ்வளோ செழிப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த சைடில் அந்த இலையுதிர் காலம் அதெல்லாம் நடக்குமான்னே தெரியல. ஏன்னா எந்த மதத்துலேயும் இலையெல்லாம் உதிர்ந்த மாதிரியே இல்லை. சில இதில் இதாக இருக்குது, இல்லை உதிர்ந்து மறுபடியும் வளர்ந்துருச்சான்னு தெரில. ஸோ மேபி இருக்கலாம். இன்னும் நம்ம பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தோம்னா கைஸ் வந்ததுலேருந்து இப்போ தான் ஒரு யானை கூட்டத்தை பார்த்துருக்கோம். தெரியுதா? இதுங்க கிட்ட போவாங்க, காட்டுறேன். நம்ம ஆல்ரெடி இந்த ஊட்டி ட்ராவலில் இந்த வழியில் வரும்போது மான்கள் பார்த்துட்டோங்க. மான் மட்டும்தான் என்ட்ரன்ஸில் இருந்துச்சு. சரி அதனால் நல்ல அனிமல் கிடைச்சா காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டல. இப்போ அதுக்காக யானை கூட்டம் இல்லைங்க, குடும்பம்னு நினைக்கிறேன். ஆண் யானை, பெண் யானை, ஒரு குட்டி யானை. தெரியுதுங்களா? ரைட் சைடு லெஃப்ட் சைடு நடுவில் ஒரு குட்டி போயிட்டுருக்கு. அது யானை வந்துட்டு மேலே ஏன் அது போடுறது தெரியுமாங்க உங்களுக்கு? ஸோ அது யானை வந்துட்டு சூடாக இருக்க டைமில் மண் இந்த மாதிரி விஷயத்தை எடுத்து மேலே போடணும். அதனால் உடம்பு கூலிங் ஆகும். அதுக்காக தான் அது மேலே போடுறது. சூப்பராக இருக்குல்ல? யானை கூட்டத்தை விட குடும்பத்தை பார்த்துருக்கோம். அதுவே ஹாப்பி. ஓ 2 குட்டி இருக்குங்க, அதை நான் கவனிக்கவே இல்லை. பார்த்துக்கிட்டு இருக்கு. யானை கிட்ட எப்பயுமே ஒரு டைமிங்கில் உஷாராக இருக்கணும். யானை தான் குட்டிங்களோட இருக்கும்போது வந்துட்டு எதனா சின்ன குட்டிங்களுக்கு தொந்தரவு வர மாதிரி ஆச்சுன்னா கூட யானை ரொம்ப வைலண்ட்டாக பிஹேவ் பண்ணும். அது ஒன்று. இன்னொன்று, யானை காட்டில் தனியாக இருந்தாலும் ரொம்ப டேஞ்சர்.
சரி அடுத்தது எதனா கிடைக்குதா, ஸ்பாட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். கைஸ் அடுத்ததாவது மயில் மயில் மயில். வாவ் சூப்பராக இருக்குங்க மயில். நான் சிலது கோப்ரோவில் அவ்வளோ க்ளீனாக தெரியாது, அதனால நான் ஃபோனில் எடுத்து அட்டாச் பண்ணுவேன். மயிலுக்கு ஒரு மரியாதையே இல்லைங்க. நம்ம டிரைவர் நிறுத்தவே இல்லை, அப்படியே போயிட்டுருக்காது. ஏன்னா மற்ற அனிமல்ஸை ஸ்பாட் பண்ண அதுதான் முக்கியம். ஸோ இங்கே பாருங்க ஒரு யானை குட்டி தனியாக இருக்கு. இதுங்க ஸோ இங்கே பார்த்தீங்களா மறந்துடுச்சிங்க. ஓகே யானை ஆல்ரெடி பார்த்துட்டோம். பட் இந்த சைடு மயில் பாருங்க கைஸ், அது கிட்ட வந்துச்சு. சரி அடுத்த அனிமல் எதனா ஸ்பாட் பண்ண முடியுதா பார்ப்போம். கைஸ் மயில் கீழே இருந்துச்சு, வண்டிங்க அதை பார்த்துட்டு மரத்து மேலே ஏறிடுச்சிங்க. வா இவங்க எப்படி கத்துறா எங்கேருந்துங்க இருக்கும் அது. கைஸ் இங்கே ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா அங்கே ஏதோ ஒரு அனிமல் இருக்குது, என்னென்னு ஸ்பாட் பண்ண முடியல. அந்த செடியெல்லாம் மறைச்சிருக்கு. ஆக்சுவலி பன்றின்னு நினைக்கிறேங்க. ஆமாம் 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 பன்றி தான். அது வாழை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டோம். கிளைமேட் நல்லா இருக்குங்க, ஆனாலும் ஹியூமினிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால வெளியில் எதுவும் வரல போல அனிமல்ஸ் எல்லாம். அப்போ யானை மயில் இது முக்கியமான விஷயத்த இன்னும் நம்ம பார்க்கல. கிடைக்குமா, லக் இருக்கா பார்ப்போம். வாவ் மான் பாருங்க துள்ளி குதிச்சு ஓடுது. ஓ என்ன ஓட்டம் ஓடும். இதுங்க பயந்து நின்றுட்டுருக்கு மூணுங்களும். இல்லை பார்த்துட்டு போங்கடான்னு இருக்கோம் என்னவோ. எஸ் பார்ப்போம். மானுங்க நிறைய இருக்குது. இந்த மானுங்க சத்தம் போட்டுச்சுன்னா அது அட்டாக் பண்ண ஏதாச்சும் வருதுன்னா அதை பார்த்துட்டு சத்தம் போடுங்க. அந்த மாதிரி சத்தம் போட்டுச்சுன்னா அதை அட்டாக் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் மெயினாக புலி இருக்கலாம், சிறுத்தை இருக்கலாம், இல்லை பாம்பு, இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். பட் இந்த மானுங்க எதுவும் பயந்து நிற்கலை, அதனால் இங்கே வைல்ட் அனிமல் எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ போகலாம், அப்படியே அடுத்தது போகலாம். அதாவது அடுத்த அனிமலை பார்க்க போகலாம். கைஸ் நாங்கள் உங்களுக்கு என்ட்ரன்ஸில் காமிச்சல லாஸ்ட்டாக டைகரு சிறுத்தைலாம் எப்போ ஸ்பாட் பண்ணுவாங்கன்ட்டு. நேற்று ஸ்பாட் பண்ணாங்க, டேட் போட்டிருந்தாங்கன்னு உங்களுக்கு காமிச்சேன் இல்லைங்களா. அந்த வீடியோ இப்போ தான் டிரைவர் காமிச்சாரு. நான் ஸ்பாட் பண்ணேன்னா அதை போடுறேன், அப்படி இல்லைனா அதை உங்களுக்கு போடுறேன். ஸோ வேறு வழி இல்லை. வண்டியில் ஏதாச்சும் ஒன்று பார்த்தாவாச்சும் சந்தோஷமாக இருக்கும். ஒன்றும் கூட கிடைக்கல இன்னும். பட் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, பார்ப்போம். கைஸ் மேலே மங்கி கத்திக்கிட்டு இருக்கு. புலியோட சவுண்டு கேட்டுச்சு. சத்தம் போட்டால் போயிடுங்க, அதனால தான் பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன்.
சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. இவங்க ஏதாச்சும் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்க கைஸ், ஃபுல் மான் கூட்டம் தெரியுதுங்களா? கைஸ் இங்கே எலிஃபண்ட் கூட்டமே இருக்குது. கைஸ் இங்கே எலிஃபண்ட் கூட்டமாக இருக்குது பாருங்க. கேமரா ஒத்து பார்க்குதுங்க அங்கே பாருங்க. ஸோ மக்களே, ஊட்டி பயணம் இதோட முடியுது. ஸோ சஃபாரி போயிட்டு வந்துட்டோம். சஃபாரியில் பெருசாக அனிமல்ஸ் பார்க்க முடியல. அட்லீஸ்ட் சிறுத்தை, புலி, மெயினாக வாட்டர் ஃபாலு, இது மூணுத்தையும் பார்க்கணுன்னு நினச்சோம். மூணுத்தில் ஒன்று கூட பார்க்க முடியல. நான் முடியும் போது டிரைவர்கிட்ட கேட்டேன் ஃபால்ஸ் போயிட்டு போகலான்னு சொல்லிட்டு. என்ன தம்பி இப்போ நீ சொன்னால் எப்படி? முதலே சொல்லியிருந்தா வாட்டர் ஃபால்ஸ் சைடில் போயிட்டு இன்னொரு எக்ஸிட் வழியாக நம்ம அனிமலை ஸ்பாட் பண்ணிட்டு வந்துருக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ பேட் லைக். சப்போஸ் நீங்கள் வரீங்கன்னா எந்த டிரைவர் கூட போகிறீங்களோ அவங்கக்கிட்ட ஸ்டார்டிங்கே சொல்லிடுங்க, இந்த மாதிரி வாட்டர் ஃபால் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா டிரைவரும் கூப்பிட்டு போக மாட்டாங்க. உங்களுக்கு லக் இருந்தால் அவங்க கூட்டிகிட்டு போகலாம். ஸோ இந்த ஊட்டி மலை பயணம் இந்த மலையோட முடியுதுங்க. எஸ், எனக்கு ரொம்ப பிடிச்ச மழை பெஞ்சிட்ருக்கீங்க. வரும்போது அப்படியே வேர்த்து ஒழுகிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு மழை, இடியோட மழை, கிளைமேட்டு அப்படியே பச்சை பசையில் பயங்கரமாக சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. இருங்க ஒரு ரவுண்டு சுற்றி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ நாம் நின்றுட்டுருக்கிறது கல்லட்டி வழியாக ஊட்டிக்கு போகிற ரோடு. இந்த சைடு நீங்கள் போனீங்கன்னா மைசூர், இந்த சைடு போனால் ஊட்டி, இந்த சைடு வந்துட்டு ஊட்டி. இப்போ நாம் இருக்கிறது தெப்பக்காடு, முன்னாடி இருக்கிறது தெப்பக்காடு. இதுதான் வந்துட்டு முதுமலை. இந்த சைடு ஒரு செக் போஸ்ட் இருக்குது, அதை தாண்டினா பந்திப்பூர் கர்நாடகா பார்டர் ஸ்டார்ட்டு. ஸோ இங்கே பாருங்கள் நதி ஒன்று ஓடிட்டுருக்கு. பிளேஸ் பாருங்கள் கைஸ், எவ்வளோ க்ரீனரியாக மாறிடுச்சுன்னு. மலை மலை ரெண்டும் வந்து இந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இந்த அழகோட, இந்த மலையோட இந்த ஊட்டி பயணத்தை முடிச்சுக்கலாம். இன்னொரு பிளானெல்லாம் இல்லை, அடுத்த ஏதாச்சும் ஒரு பயண வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேங்க. அதுக்கு முன்னாடி ஊட்டி ட்ரிப்பை பற்றி, இங்கே நம்ம எவ்வளோலாம் காசு செலவு பண்ணோம், எங்கே தங்கணும், எவ்வளோ பஸ் ஃபேர் ஆச்சு, எல்லா டீட்டெயிலும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். அடுத்த ஒரு பயணத்தில் சந்திப்போங்க.